இனி விரிவான செய்திகள். புரைக்கோட்டை பகுதியில் உள்ள வர்த்தக கடை தொகுதி நேற்றிரவு தீக்கிரையான சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினர் போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தீயால் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களுக்கு மாற்று இடங்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. அரச பகுப்பாய்வு அதிகாரிகள் மற்றும் பிரதேச மின்சார சபை பொறியியலாளர்கள் இணைந்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நேரம் 12 மணி. தற்போது நேற்றைய தினம் இவ்வேளையில் மிகவும் விறுவிறுப்பாக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த வர்த்தகர்களுக்கு இன்றைய தினம் அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாது போயுள்ளது. நேற்றிரவு இந்த பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தே அதற்கான காரணம். சுமார் 100 கடைகள் இந்த பகுதியில் தீயினால் தீக்கிரையாகியுள்ளன. பண்டிகை காலங்களை முன்னிட்டு இப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருந்த பல பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளமை எம்மால் காணக்கூடியதாக உள்ளது. இந்த பகுதிகள் என்ன பொருட்கள் தீக்கு இரையாகியுள்ளன என்பதனையும் எம்மால் அவதானிக்க முடியாத நிலையில் அனைத்து பொருட்களும் சேதமடைந்துள்ளதை எம்மால் காணக்கூடியதாக உள்ளது. இந்த வர்த்தக கடை தொகுதியில் நேற்றிரவு 7:30 அளவில் தீ பரவியது. இந்த பகுதியிலிருந்து 104 தற்காலிக வர்த்தக நிலையங்களில் 102 வர்த்தக நிலையங்கள் முழுமையாக தீக்கிரையாகி உள்ளன. எவ்வாறாயினும் அந்த பகுதிக்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். கொழும்பு நகரில் ஏற்பட்ட இவ்வாறான தீ விபத்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது போனது. 4 அல்லது 5 தீயணைப்பு நீர்த்தாங்கிகளை கொண்டு வந்திருந்தால் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கலாம். தீ ஏற்படுகின்ற போது பார்த்துக் கொண்டிருந்தமைக்கான காரணம் என்ன? இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாவிடின் முழு கொழும்பு நகருக்கும் பரவியிருக்கும். நாம் அனைத்து தரப்பினருக்கும் அறிவித்தோம். முதலாவதாக வந்த தீயணைப்பு பிரிவு வாகனத்தில் நீர் இருக்கவில்லை. அவ்வாறாயினும் இரவு 9:20 அளவில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒத்துழைப்புகளை வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் தீ அணைப்பு திணைக்கள அதிகாரிகளுக்கு வழங்கியிருந்தனர். எனினும் தீயினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரை கணிப்பிடப்படவில்லை. இந்த தீ விபத்துக்கு பின்னணியில் சூழ்ச்சி ஒன்று காணப்படுகிறது. இந்த வர்த்தக நடவடிக்கைகள் உரிய முறையில் இடம்பெறுகின்றமை பொறுக்க முடியாத சிலர் இந்த சூழ்ச்சியை முன்னெடுத்துள்ளனர். இதற்கான செயற்பாடுகள் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. அந்த முயற்சியின் ஒரு அங்கமே இந்த சம்பவம் என்பது தெளிவாகிறது. அந்த சூழ்ச்சியை முன்னெடுத்த சிலரே இந்த பகுதியிலிருந்து பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். சுமார் 15 நிமிடங்களில் 104 வர்த்தக நிலையங்களும் தீக்கிரையாயின. இங்கிருந்த வர்த்தகர்கள் வட்டிக்கு பணத்தை வாங்கிய பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனையில் ஈடுபட்டு வந்தனர். எவ்வளவு பெருமதியான பொருட்கள் இங்கு இருந்துள்ளது என்பதை எம்மால் கணிப்பிட முடியவில்லை. வர்த்தக நிலையங்களுக்கு தீ வைக்க வேண்டாம். இவ்வளவு கடன் தொகையை நாம் எவ்வாறு செலுத்துவது? பண்டிகை காலத்தை முன்னிட்டு கோடிக்கணக்கான ரூபாவிற்கு பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனைக்காக வைத்திருந்தோம். தேங்காய் சம்பளம் சோறும் மாத்திரமே உண்கின்றோம். இதையா நாம் உண்பது என பிள்ளைகள் கேட்கின்றனர். இவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்த வேண்டாம். கொழும்பு மாநகர சபையின் ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன இன்று முற்பகல் அந்த பகுதிக்கு விஜயம் செய்து நிலைமை குறித்து ஆராய்ந்தார். தீக்கிரையான வர்த்தக நிலையத்தில் இருந்த பொருட்கள் தொடர்பான எந்தவித தரவுகளும் கொழும்பு மாநகர சபை வசம் இல்லாமையினால் நட்டு ஈட்டை வழங்க முடியாத நிலைமை காணப்படுவதாக அவர் இதன் போது கூறியுள்ளார். இந்த வர்த்தகர்களுக்கு நடைபாதை வியாபாரிகளுக்கு வழங்குவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட இடத்தை பெற்றுக் கொடுக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ள அதேவேளை அவர்கள் அதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை என மாநகர சபை ஆணையாளர் குறிப்பிட்டார். இதேவேளை குறித்த பகுதிக்கு இன்று பிற்பகல் 2 மணி அளவில் வருகை தந்த அரச உதவி பகுப்பாய்வாளரான ரோஷான் பெர்னாண்டோ தமது விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார். அரச பகுப்பாய்வாளர் அறிக்கை கிடைத்த பின்னரே இந்த சம்பவம் குறித்து எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க முடியும் என கொழும்பு மாநகர சபை மேயர் AJM முசாமில் தெரிவித்தார்.
පොලිස් විමර්ශන අනුවත් போலீஸ் விசாரணையின் அடிப்படையிலும் அரசு ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கைக்கு இணங்கவும் இந்த கடை தொகுதியில் உள்ள 77வது கடையிலேயே தீ பரவியதாக எமக்கு அறிய கிடைத்தது. அந்த கடையில் பரவிய தீ எவ்வாறு வியாபித்தது என்பது தொடர்பில் அறிய அரசு ரசாயன பகுப்பாய்வாளரினால் மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. එම ස්ථානයේ සාම්පල් රජයේ රස පරීක්ෂකවරයා විසින් ලබාගෙන තියෙනවා. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவிற்கு பெருந்திரளான தென்னாப்பிரிக்கர்கள் 2வது நாளாகவும் வீதிகளில் திரண்டு தமது அனுதாபத்தை தெரிவித்து வருகின்றனர். தமது வீர தலைவரின் சிரேஷ்டத்துவத்தையும் புகழையும் வெளிப்படுத்தும் வகையில் மக்கள் பாடல்களை பாடி ஜோகனஸ்பர்கில் உள்ள நெல்சன் மண்டேலாவின் இல்லத்திற்கு அருகில் திரண்டுள்ளனர். சமாதானத்திற்கான நோபல் பரிசு வென்ற நெல்சன் மண்டேலாவின் மறைவு குறித்து தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஜேக்கப் சூமாவின் அறிவிப்பினை தொடர்ந்து மக்கள் இவ்வாறு தமது துக்கத்தை பகிர்ந்து கொள்கின்றனர். நிறவெறிக்கு எதிராக கொதித்தெழுந்த வீரர் நெல்சன் மண்டேலாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள அன்னாரது வீட்டை நோக்கி பெருந்திரளான மக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின ஜனாதிபதியின் நினைவுகளை மீட்டும் வகையிலான பாடல்களை பாடிக்கொண்டும் நடனமாடிக்கொண்டும் மக்கள் நெல்சன் மண்டேலாவை நினைவு கூறுகின்றனர். நெல்சன் மண்டேலாவின் மறைவால் வாடும் அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறும் வகையில் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஜேக்கப் ஜூமா ஜோகனஸ்பர்க்கிற்கு சென்றுள்ளார். இதேவேளை நெல்சன் மண்டேலாவுடனான பொன்னான மற்றும் மகிழ்ச்சிகரமான நினைவுகளை பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸ் நினைவு கூர்ந்துள்ளார். உண்மையில் அவர் நினைவு கூற வேண்டிய ஒருவர். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருடன் நான் இருந்த நாட்கள் எனக்கு நினைவில் உள்ளது. நகைச்சுவை பண்பினை மாத்திரமின்றி நல்லிணக்கத்துக்கும் மன்னிப்பதற்குமான அசாதாரண இயலுமை கொண்டவர். பரந்த மனப்பான்மை கொண்ட ஒருவர். Nelson Mandela will be remembered for many things. வழிகாட்டல், கண்ணியம், புரிந்து கொள்ளும் இயலுமை போன்ற சிறப்பான பண்புகளினால் பல வகைகளிலும் நெல்சன் மண்டேலா நினைவு கூறப்படுகின்றார். வெறுமனை ஜனநாயகத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதில் மாத்திரம் நின்றுவிடாது தென்னாப்பிரிக்க மக்களை மிகவும் நேசித்தார். தன்னிச்சையாக நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தமை மிக முக்கியமான ஒரு விடயம். How important it was that he first brought freedom to himself. But this man was சிறந்த மனித பண்புகளை கொண்ட இவ்வாறான ஒரு மனிதரை எனது வாழ்வில் நான் சந்தித்ததே இல்லை. ரொபன் டிவிலேயே நான் இவரை முதலில் சந்தித்தேன். அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட 14 அரசாங்க அங்கத்தவர்கள் இருந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான உண்மையான பயிற்சிக்காக அல்ஜீரியாவுக்கு அவர் சென்றார். அப்போது அவர் கூறினார், வேண்டாம், என்னால் இதனை செய்ய முடியாது. அவர்கள் அனைவரும் எனது மக்கள். முறைமை சீர்குலைந்துள்ளது. மீண்டும் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று இதனை சரியான வழியில் மேற்கொள்வோம் என கூறினார். ஐரோப்பாவுக்கு எதிராக யுக்ரைன் மக்கள் மேற்கொண்டு வரும் ஆர்ப்பாட்டத்தின் போதும் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியை நினைவு கூர்ந்து 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை லண்டனின் மத்திய பகுதியிலும் மக்கள் ஒன்றிணைந்து நெல்சன் மண்டேலாவுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. நான் பெற்ற வெற்றியை வைத்து என்னை எடை போடாதீர்கள். நான் எத்தனை முறை விழுந்து எழுந்தேன் என்பதனை வைத்துக் கொண்டு அதனை தீர்மானியுங்கள். நெல்சன் மண்டேலா, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி. உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. இன்று வெளியான பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விளம்பரங்களின் பின்னர் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு தொடர்ந்தும் அச்சுறுத்தல் நிலவுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் சுட்டிக்காட்டினார். வெளிவிவகாரம்,
புனர்வாழ்வு மற்றும் நீதித்துறை தொடர்பான குழுநிலை விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இந்த குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த விடுவிக்கப்பட்ட போராளிகளின் அந்த குடும்பத்துடன் இணைக்கப்பட்டாலும் கூட அவர்கள் நிம்மதியாக வீட்டிலே உறங்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. பலர் அவ்வாறான வீடுகளில் இருக்கின்ற போது புலனாய்வு பகுதியிலே சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு வருபவர்கள் தினமும் அவர்களை விசாரிக்கின்ற ஒரு நடவடிக்கை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் சமூகத்துடன் இணைக்கப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக அவர்கள் சுதந்திரமாக தங்களின் தொழிலை செய்ய முடியாத ஒரு அவல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் இருந்து விடுவதற்கான ஒரு செயற்திட்டத்தையும் அந்த அரசாங்கம் மேற்கொள்ளப்பட வேண்டும். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் சுமார் 524 குடும்பங்கள் இன்னும் மீள்குடியமர்த்தப்படாத நிலையில் தொடர்ந்தும் உறவினர் நண்பர்கள் வீடுகளில் தங்கியுள்ளனர். இத்தாவில் வேம்போடு கேணி மற்றும் முகமாலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களே தம்மை சொந்த இடங்களில் மீள குடியமர்த்தப்படவில்லை என தெரிவிக்கின்றனர். இதுவேளை இந்த பிரதேசங்களில் கண்ணிவடி அகற்றாமையே மீள்குடியேற்றம் தாமதமடைந்துள்ளமைக்கு பிரதான காரணம் என மாவட்ட அரசாங்க அதிபர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த மக்களை சொந்த இடங்களில் மீள குடியேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் குறிப்பிட்டார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் இதுவரை 40,594 குடும்பங்கள் மீள்குடியேற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்தார். நெடுந்தீவு கடலில் நெருக்கடிக்குள்ளான நிலையில் காப்பாற்றப்பட்ட தமிழக மீனவர்கள் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவத்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த 4 தமிழக மீனவர்களும் ஊர்காவத்துறை நீதவான் கஜநிதிபாலன் முன்னிலையில் நேற்று ஆஜர் செய்யப்பட்டனர். படகு சேதமடைந்திருந்ததால் நெருக்கடிக்குள்ளான தமிழக மீனவர்கள் 4 இரு தினங்களுக்கு முன்னர் நெடுந்தீவு கடலில் இலங்கை கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டு நெடுந்தீவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். 4 மீனவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 19ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இதேவேளை தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கடந்த 4ஆம் தேதி 250க்கும் அதிகமான மீன்பிடி படகுகள் மூலம் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கடும் காற்று காரணமாக இந்த மீனவர்கள் 4 பயணித்த படகு அனர்த்தத்துக்குள்ளானதாகவும் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் அவர்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பருத்தித்துறையில் உருக்குலைந்த நிலையில் ஆணின் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. இந்த சடலம் நேற்று பிற்பகல் கரையொதுங்கியுள்ளது. சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்படுவதால் சடலத்தை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. சடலம் தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அதனை அடையாளம் காண்பதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். இது தொடர்பான விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு வைத்தியசாலைகள் அளப்பெரிய பங்காற்றி வருகின்றன. வைத்தியசாலையின் தரமே மக்களின் ஆரோக்கியத்தை என்றும் தீர்மானிக்கின்றன. அம்பாறை மாவட்டம் கோமாரி பிரதேசத்தில் மத்திய மருந்தகம் மகப்பேற்று மருத்துவமனையாக இயங்கி வருகிறது. இந்த வைத்தியசாலையானது வினைத்திறனுள்ள வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களை கொண்டுள்ள போதிலும் அந்த வைத்தியசாலையில் வளப்பற்றாக்குறைகள் காணப்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கோமாரி, ஊரணி, சங்கமன் கண்டி உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த சுமார் 5000 குடும்பங்கள் வரையில் வைத்திய தேவைக்காக இந்த வைத்தியசாலையை பயன்படுத்துகின்றனர். மகப்பேற்று மருத்துவமனையாகவும் இயங்கி வரும் இந்த வைத்தியசாலை போதிய வசதிகள் இல்லாத காரணத்தினால் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்படுவோரில் அதிகமானோர் அக்கறை பெற்று அம்பாறை போன்ற வைத்தியசாலைகளுக்கே அனுப்பி வைக்கப்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மகப்பேற்று மருத்துவமனையானது பல வருடங்களாக எந்த தரம் உயர்த்தப்படாத ஒரு நிலையிலும் இந்த மகப்பேற்று மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே அந்த சிகிச்சைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே சரியான முறையில் சிகிச்சை செய்யக்கூடிய வசதிகள் இல்லை. அத்துடன் வைத்தியசாலை கட்டடங்கள் சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த வைத்தியசாலையில் குடிதண்ணீர் பிரச்சனை காணப்படுகின்றது. பொதுவாக இங்கு குடிதண்ணீருக்கு பொத்தியில் பிரதேச சபையை நம்பியே இந்த வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்தி ஆளணியை அதிகப்படுத்தி இங்குள்ள ஏனைய வளப்பற்றாக்குறைகளையும் நிவர்த்தி செய்து தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை